السلام عليكم ورحمة الله وبركاته. Nama saya Sauda binti Muhammad Manzur. أعوذ بالله من الشيطان الرجيم. سورة الإسراء مكية. بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. وآتينا موسى الكتاب وجعلناه هدى لبني إسرائيل ألا تتخذوا من دوني وكيلا ذرية من حملنا مع نوح إنه كان عبدا شكورا. وقضينا إلى بني إسرائيل بالكتاب لتفسدن في الأرض مرتين ولتعلن علوا كبيرا. فإذا جاء وعد أولاهما بعثنا عليكم عبادا لنا أولي بأس شديد فجاسوا خلال الديار وكان وعدا عليهم وأمددناكم بأموال وبنين وجعلناكم أكثر نفيرا. إن أحسنتم لأنفسكم وإن أسأتم فلها. فإذا جاء وعد الآخرة ليسوء وجوهكم وليدخلوا المسجد كما دخلوه أول مرة وليتبروا ما علوا تتبيرا. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. الحمد لله. அழகிய துணையிலே சிறப்பான முறையிலே அருமையான ஓதி நல்ல திறம்பட ஓதுவதற்கு உண்டான வாய்ப்பை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குவதற்கு நாம் எல்லோரும் அவர்களுக்காக வேண்டி துஆ செய்வோம். அடுத்தபடியாக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உஸ்தாத் அவர்கள், உஸ்தாத் ஹாஜா முஹைதீன் அவர்கள் ஈமானின் துடிப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தலைப்பின் கீழ் பேச இருக்கின்றார்கள்.
நம்மளுடைய ஈமான் எந்த அளவுக்கு இருக்கிறது, சஹாபாக்களுடைய ஈமான் எப்படி இருந்தது போன்ற வித்தியாசங்களை எல்லாம் தொடர்படுத்தி ஹஸரத் அவர்கள் பேச இருக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய பேச்சை கேட்பதற்கு அவர்களை அழைக்கின்றோம். காலக்கெல்லாம் முடிக்கிற மாதிரி ஏன் அது நேற்று அந்த டயத்தை கொண்டு வர ஓகே, நல்லதுதான், நமக்கு நல்லது. بسم الله الرحمن الرحيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا وحبيبنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وبين يديه داعيا سراجا منيرا. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم بقول الحق سبحانه وتعالى بالآيات المبروقة. بسم الله الرحمن الرحيم. إنما المؤمنون الذين إذا ذكر الله وجلت قلوبهم وإذا تليت عليهم آياته زادتهم إيمانا وعلى ربهم يتوكلون. وقال نبينا وحبيبنا وقدوتنا سيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم أنا خاتم النبيين لا نبي بعدي أو كما قال عليه الصلاة والسلام. புகழும் புகழ்ச்சியும் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் மீதே என்றும் உரித்தாகட்டுமாக. அகிலங்களின் அருள்கொடையும் மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா முத்து நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலாத்தும் சலாமும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. ஸஹாபாக்கள், ஷுஹதாக்கள், தாதாக்கள், வலிமார்கள், உலமாக்கள், ஐயம்மாக்கள், உஸ்தாதுமார்கள், குறிப்பாக நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தை பெற்றோர்கள், வாழ்ந்தும் மறைந்தும் இருக்கும் அனைத்து நல்லுள்ளங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் கருணையும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. சிறப்பிற்குரிய இந்த மீலாது மஜ்லிஸில் தொடர் பயானில் கலந்தும் அதை வாழ்வில் அமல் செய்வேன் என்கின்ற ஈமானோடும் யக்கீனோடும் அமர்ந்திருக்கிற பெரியோர்கள், தாய்மார்கள், சகோதரிகள், சகோதரர்கள், நண்பர்கள், நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் கருணையும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. யாரெல்லாம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக நம் உறவுகளில் மேற்கொண்டிருக்கிறார்களோ, அல்லாஹு கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறப்பிற்குரிய மகத்துவமிக்க இந்த மாதத்தில் அவர்களின்
துஆவின் பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் அவர்கள் அனைவருக்கும் பரிபூர்ண ஷிஃபாவை வழங்கி மீண்டும் வீடு திரும்புகின்ற பாக்கியத்தை வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன். பிஹக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மகத்துவம் வாய்ந்த இந்த மீலாதில் ஈமானுக்கு மத்தியில் மனிதர்கள் உயிரோட்டமாக இருப்பதை பற்றியும் அதை நமது நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்வில் இருந்து நாம் பெறக்கூடிய முக்கியமான சிந்தனைக்குரிய விஷயங்கள், ஒரு சில தகவல்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அல்லாஹுவின் நல்லடியார்களே, குர்ஆனிலே ஈமான் என்பதற்கு நிறைய விஷயங்கள், நிறைய வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகின்றது. ஈமான் என்றால் நம்பிக்கை, ஈமான் என்றால் உறுதி. நாம் நினைப்பதை போன்று ஈமான் என்பது ஒரு குறிப்பிட்ட லிமிட்டில் வைத்திருக்கிறோம். ஈமான் என்பது லிமிட் அல்ல, அது அன்லிமிட்டட். அது எந்த இடத்தில் லிமிட் ஆகிறது, எந்த இடத்தில் அன்லிமிட் ஆகிறது என்பதைத்தான் முஸ்லிம் சமூகமாகிய நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆன் ஹதீஸ் மூலமாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கும் பெருமையான ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்றால், முஃமின்கள் யாரும் மௌத்து விஷயத்தில் பயப்படுவதில்லை. உலகத்தில் நீங்கள் எங்க போய் ஆய்வு செய்தாலும் அந்த ஆய்வின் அறிவிக்கையில் சொல்வது என்ன தெரியுமா? முஸ்லிம்கள் மரணத்தை நினைத்து பயப்படுவதில்லை, முஸ்லிம்கள் பஞ்சத்தை நினைத்து பயப்படுவதில்லை, முஸ்லிம்கள் உயிர்கொல்லி நோய்களை போன்றவர்களினுடைய எச்சரிக்கையில் பயப்படுவதில்லை. ஏன் முஸ்லிம்களுக்கு இந்த ஈமான் எப்படி வந்தது? இன்னும் முஸ்லிம்கள் ஈமானில் எதில் திகைத்திருக்க வேண்டும்? நமக்கும் ரசூலுக்கும் மத்தியில் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மத்தியில் ஈமானில் இருந்து நாம் என்ன பயிற்சி பெற வேண்டும் என்பதை தான் பார்க்கிறோம். குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயிரோட்டம் உள்ள ஈமானை பற்றிய ஒரு வசனத்தை சொல்கின்றான். யார் முஃமின்? இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹ். முஃமின் என்பவர்கள் யார் என்றால், அல்லாஹ்வை நினைவு கூறும் பொழுதெல்லாம், நல்ல இந்த ஆயத்தை கவனிக்கணும், அல்லாஹ்வை நினைவு கூறும் பொழுதெல்லாம் வஜலத் குலூபுஹும், அவர்களுடைய கல்புகள் நடுங்க ஆரம்பிக்கும், கல்புகள் நடுங்கும். நீங்கள் குர்ஆன் ஹதீஸில் எடுத்து பார்த்தால் தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீர் கட்டியதற்கு பின்னால் கிராத் ஓதும் பொழுது அழுகுவார்கள் என்ற ஹதீஸ்களிலே வருகிறது. சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுகுவார்கள் என்ற ஹதீஸிலே வருகிறது. உள்ளத்திலே ஒரு விதமான கனம், உள்ளத்தில் ஒரு விதமான நடுக்கம். அஸாபுல் ஆகிரா, மறுமையினுடைய அஸாபை சொல்லும் பொழுது ஒரு நடுக்கம் வரும். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், குர்ஆனிலே நமக்கு சுவைமிக்க ஒரு ஆயத்து இருக்கு. உலகத்துல நம்ம வாழ்ந்த காலங்கள்ல அந்த ஆயத்தை தினமும் 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 மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருக்கிற ஒரு சூறாவை, அதுல அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி வரும். அது என்ன சூரா? சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹாவை விட்டு நாம எங்கேயுமே விலகினதே இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், சூரத்துல் ஃபாத்திஹாவை நம்ம ஒவ்வொரு நாளும் ஓதுறோம், ஆனால் அதற்கும் நமக்கும் மத்தியில் உண்டான தொடர்பு இருக்குதே, நம்மளுடைய வாப்பா அம்மாவை விட அதிகமான தொடர்பு அதற்கு நமக்கு இருக்கு. நம்மளுடைய குழந்தைகளை விட அதற்கும் நமக்குமான தொடர்பு அதிகம். தொழுகையாளியாக இருக்கக்கூடியவர்கள், ஏன் ஒரு முஸ்லிம் ஒவ்வொரு நாளும் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிக்கொண்டே இருப்பார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம். நீங்க ஒன்னு யோசிங்க, எத்தனை தடவை இதை கேட்டாலும் நமக்கு திரைக்குவதே கிடையாது, எத்தனை தடவை இதை நாம் ஓதினாலும் சலிப்பதே கிடையாது. சூரத்துல் ஃபாத்திஹா சிறப்பிற்குரிய ஒரு சூரா. தொழுகையில் மட்டுமல்ல, வீட்டினுடைய பரக்கத்துகள், வீட்டிலே குழந்தைகளுக்கு தேவையான ஷிஃபாவிற்குரிய ஆயத்துகள், வீட்டிலே இப்படி எத்தனை விஷயங்கள், நம்மளுடைய நல்ல நல்ல வைபவங்கள், திருமண வைபவங்கள், நிச்சயதார்த்த வைபவங்கள், எந்த வைபவங்களாக இருந்தாலும், ஏன் நம்மிடமிருந்து பிரிந்து விட்ட அன்பு சகோதரர்களுடைய ஜனாசாவின் பொழுது ஓதக்கூடிய அற்புதமான சூறாக்கள் சூரத்துல் ஃபாத்திஹா.
இந்த சூரா ஒரு காலமும் நம்மை விட்டு பிரிவதே கிடையாது. இந்த சூறாவை எவ்வளவு ஓதினாலும் நமக்கு அதனுடைய திகைப்பு. இது ஈமான், இதுதான் ஈமான். இப்ப நாம பேச வேண்டியது முக்கியமான ஈமானினுடைய முதல் சப்ஜெக்ட். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. இதுதான் நம்மளுடைய ஈமான். ஒரு முஸ்லிமுடைய ஈமான் எப்படி இருக்கும் என்றால், அல்லாஹுவை நான் ஏற்றுக்கொண்டேன், அவனுடைய வானவர்களை நான் ஏற்றுக்கொண்டேன், அவனால் வழங்கப்பட்ட வேதங்களை ஏற்றுக்கொண்டேன், அவன் கொடுத்த ரசூல்மார்கள், அவன் அனுப்பிய ரசூல்மார்கள், அம்பியாக்களை நான் ஏற்றுக்கொண்டேன், மறுமை உலகம் ஒன்று உண்டு என்பதையும் நான் ஈமான் கொண்டேன். இதுவரைக்கும் நம்ம ஓகே, இதுவரைக்கும் முஸ்லிம் சமுதாயம் ஓகே. இதுக்கப்புறம் ஒண்ணு வரும், எனக்கு நடைபெறும் எல்லா நன்மையும், எனக்கு நடைபெறும் எல்லா தீமையும் அது அல்லாஹுடைய புறத்தில் இருந்துதான் வருகிறது என்பதையும் நான் ஈமான் கொண்டேன் என்று ஏற்றுக்கொள்கிற நாம் ஈமானிலே ஒரு சில பலவீனத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் அந்த பலவீனம்? எங்கிருந்து அந்த பலவீனம் நமக்கு வருகிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பலவீனத்திற்கு அழகான மருந்து தருகிறார்கள். நம் எல்லோருக்கும் தெரிந்த அற்புதமான ஒரு விஷயம், சையதுனா ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி, நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப பரிச்சயம் மிக்க ஒரு சஹாபி. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஜ்லிஸ் எங்கெல்லாம் நடக்கிறதோ அங்கெல்லாம் சையதுனா ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருப்பார்கள். ரொம்ப ஒரு விஐபியான ஆள் இல்லை என்றாலும் ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆன் பாடங்கள், ஹதீஸ் பாடங்கள், மஸ்ஜிதில் நடைபெறக்கூடிய எந்த ஒரு ஃபங்க்ஷனா இருந்தாலும் உங்களை மாதிரி ரொம்ப ஆர்வமா வந்து உட்கார்ந்துருவாங்க. அந்த இடத்துல ஹன்ஸலா இல்லாம இருக்க மாட்டாங்க. சொல்ல போனா வீட்டுல இருக்கிற குடும்பங்கள், சிறுவர்கள், இளைஞர்கள் யார் இருந்தாலும் அவர்களை அழைத்து வருவதற்கு ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பெரிய உத்வேகமாக இருப்பார்கள். ஒரு நாள் ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரவில்லை. சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹன்ஸலாவை தேடுகிறார்கள். பொதுவாவே அப்படிதான், நம்மளுடைய நட்பு வட்டாரத்துல ஒரு ஆள் வரலன்னு சொன்னா நம்மளுடைய இதய துடிப்பு இன்னும் கனமா இருக்கும். நல்லா தானே இருந்தாங்க, எப்பொழுதுமே வருவாங்களே, ஏன் இன்னைக்கு வரல? எப்பவுமே தொழுகையில சுபுகுல இருப்பாரு, ஏன் இன்னைக்கு இல்ல? எப்பவுமே நம்மளுக்கு போன் அடிப்பாங்களே, ஏன் இன்னைக்கு அடிக்கல? ஒரு துடிப்பு இருக்கும் இல்லையா? சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த துடிப்பு வருகிறது. அதாவது நம்ம பயான் கேட்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் நம்ம இனிமேல் நல்லபடியா நடந்துக்கணும், நம்ம பயான் கேட்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில இனிமேல் ஒரு மாற்றம் வரணும், அப்படியெல்லாம் நமக்கு தோணும். நம்ம எல்லாம் இனிமேல் சிறப்பா இவ்வேளை தொழுகுவோம். முஹப்பத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்னுடைய காதல் இனிமேல் ஜொலிக்கும், என்னுடைய அன்பும் நேசமும் இனிமேல் அதிகமாக இருக்கும், நான் சுன்னத்தை ஒருபோதும் விடமாட்டேன். அப்படி ஹஸரத் அவங்க பேசினாங்களே, நான் செய்வேன் என்று நாம் நியத்து வைத்து போகுவோம். ஆனால் ஒரே ஒரு நாஸ்டா தான், நாஸ்டா சாப்பிட்டதற்கு பின்னால் அந்த நியத்தெல்லாம் மாறி, நம்மளுடைய குடும்ப சூழ்நிலை எல்லாம் மாறி, சேனல்ல ரிமோட்டை எங்க தேடி அங்க வீட்டுல, அதுக்கப்புறம் அந்த அவரு வந்து ஆபீஸுக்கு போறது, அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போறது, அவன் மார்க்கு கம்மியா எடுக்கிறது, வீட்டுல ஒரு பிரச்சனை பேசுறது, போன மாசத்துல கமிட்மெண்ட் இவ்வளவு இருந்துச்சு, எல்லாம் மாறிடும். அப்புறம் எப்ப தீன் வரும்? அடுத்த ஜும்மாவுல பயானுக்கு வரும். தீன் எப்போ வரும்னா அடுத்த ஜும்மா பயானுக்கு வரும். அது ஒரு அசர் மக்ரிப் வரைக்கும் இருக்கும். அவ்வளவுதான். எங்க ஊர்ல எல்லாம் நாங்க சொல்லுவோம், ஒரு சாயா குடிக்கிற வரைக்கும் தான். அதுவும் இந்த டீ குடிக்கும் பொழுது நாங்க பேசிக் கொள்வாங்க. எப்பவுமே நம்ம கடையில போய் டீ குடிக்கிறது இல்ல, அசரத்தா இருக்கிறதால ஏதாவது ஒரு வகையில வேற வழியே இல்ல, சாயா குடிக்கணுமேன்னு போவேன். போய் குடிக்கும் பொழுது ஒரு நாள் அசர் தொழுகைக்கு முன்னால, அசர் தொழுது முடித்ததற்கு பின்னால போய் உட்கார்ந்தாச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் ஆஜியார், நல்லா இருக்கீங்களா? ஆஜி நல்லா இருக்கேன் அல்ஹம்துலில்லாஹ். எப்படி இருக்கீங்க சார்? அல்ஹம்துலில்லாஹ். நானா ஒரு பரிச்சயம், நம்மளும் வாரம் ஜும்மா பயான் பேசுறோம். சரி, ஆஜியார்ட்ட கேட்போம், இன்னைக்கு என்ன பயான் பேசணும், அவங்க என்ன நமக்கு, அவங்க வந்து ஓகேவா, சஃபிசியண்டா இருக்கிறாங்களா இல்ல இன்சஃபிசியண்டா இருக்கிறாங்களா, நம்ம பயான் அவங்களுக்கு விளங்குதா? ஏன்னா கூலு கௌலன் சதீதா, அல்லாஹ் சொல்றானே, உங்களுடைய சொல்லை நீங்கள் நேர்த்தியாக சொல்லுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே. நாம வெறும் சொல்லிட்டு வந்துடுறோம். மக்கள்கிட்ட இது எப்படி இருக்குன்னு கேட்கிறேன். எப்படி இருக்கு ஆஜியார் பயான்லாம்? ஓகேவா? மாஷா அல்லாஹ் ஹஸ்ரத், உங்க பயான் என்ன அருமையான பயான் ஹஸ்ரத், என்ன நீங்க இப்படி கேட்டுட்டீங்க? எனக்கு அப்படியே மேல ஏறுது.
நம்மளை பெருமையா மாஷா அல்லாஹ் நம்மளுடைய பயான் ரொம்ப வேலை செய்யுது. சரிங்க ஆச்சார், இன்னைக்கு என்ன தலைப்பு பேசணும்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு நான் பேசின தலைப்பு, இன்னைக்கு என்ன அமல் செய்வதில்லை, இன்னைக்கு ஏதாவது நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சதா என்று கேட்டா, ஹசரத் அதெல்லாம் கேட்காதீங்க, என்ன பேசுனீங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல ஹசரத், ஆனா பயான் டாப் ஹசரத், மாஷா அல்லாஹ் உங்க பயான் டாப். என்ன பேசுனீங்கன்னு கேட்காதீங்க ஹசரத், அது எனக்கு தெரியல. நாம பேசும் பொழுது கேட்போம், அப்படியே நம்மளுடைய காதும் நம்மளுடைய கல்வும் நம்மளுடைய அறிவும் அது ஒரு விதமான ஒரு வேலையில இருந்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு பயான் எல்லாம் ஒரு 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 ரசிகத்தன்மையாக மாறி போயதை தவிர அமலுக்கு கொண்டு வருகிறோமா என்றால் அதில் கேள்விக்குரிய, அதில் தான் ஈமான் இருக்கிறது. ஆனால் அது உயிரோட்டமாக இருக்குமா என்றால் இல்லை. நம்முடைய ஈமானில் உயிரோட்டத்தை எப்படி கொண்டு வருவது யோசிச்சு பாருங்களேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்மளுடைய உடல் இருக்கிறது, நம்மளுடைய மானத்துக்கு உயிரோட்டம் இருக்கும். நம்மளுடைய மானத்துல உயிரோட்டம் இருக்கும் இல்லையா? எங்கேயாவது வீட்டுல தூங்கும் பொழுதும் கூட கொஞ்சம் நம்மளுடைய ஆடை விலகும் பொழுது ஆடையை இழுத்துக் கொள்வோம். என்னதான் நம்ம ஓர்னிய 1000 தடவை கண்ணாடியில பார்த்து ஸ்கார்ஃப்ல போட்டு நல்லா நீட் பண்ணி வந்தாலும் கூட காரை விட்டு இறங்கும் போது மறுபடியும் அந்த கண்ணாடியை ஓபன் பண்ணி ஒரு தடவை பார்த்துட்டு தானே இறங்குவோம். ஏன்னா என் மானத்தின் உயிரோட்டம் அது, என்னுடைய மானம், அது என்னுடைய தபியாத்தது, அது எனக்கு அது ஒழுக்கம் வேண்டும். ஒவ்வொன்றிலும் உயிரோட்டம் இருக்கு. ஒரு ஹார்ட்ல நமக்கு ஏற்படுதுன்னு சொன்னா அந்த ஹார்ட்டுக்கு தேவையான லிமிட்டேஷன் என்ன டாக்டர் சொல்றாங்க. இத்தனை மணி நேரத்துல இத்தனை மணி நேரம் துடிக்க வேண்டும், இல்லை என்றால் அதில் ஏற்படக்கூடிய வலிகளும் நோய்களும் அதிகம். நஊது பில்லாஹ், அல்லாஹ் நம்மையும் நம் மக்களையும் பாதுகாப்பானாக. செக் பண்ணிக்கிறோம், கொஞ்சம் சுகர் அதிகமாயிடக்கூடாது, கொஞ்சம் வெளியே போய் ஹாஜியா ஸ்வீட் ரொம்ப அதிகமாயிடக்கூடாது, செக் பண்றோம் அடுத்த நாள் என்ன நடக்குதுன்ட்டு. ஆனால் இதற்கெல்லாம் நாம காட்டுகிற அக்கறைகள் ஈமான் விஷயத்தில் காட்டுகிறோமா என்பதுதான் இன்றைய தலைப்பினுடைய சாராம்சம். பெருமக்களே, வேற இந்த தலைப்பு ஒன்னும் பெரிய விஷயங்கள் அல்ல, ரொம்ப சிறிய விஷயங்கள். யாரை எந்த இடத்தில் எப்படி வைத்திருக்கிறோம், எந்த இடத்தில் இருந்து நாம் ஈமானை வளர்த்திருக்கிறோம், நம்முடைய ஈமான் எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கிறது என்பதற்கு நாம் எவ்வளவு தூரம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம், இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேடி சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க. தெருக்கள் ஓக சிகக்கின் மதீனா, மதீனாவினுடைய தெருக்கள் ஓரங்கள் சந்து பொந்துகள் எல்லாம் ஹன்ஸலா இப்படியே நடந்து போகிறார். ஹன்ஸலாவுடைய வார்த்தை எப்படி இருக்குன்னா, நாஃபக ஹன்ஸலா, நாஃபக ஹன்ஸலா, நாஃபக ஹன்ஸலா என்று தலையில் அடித்துக் கொண்டே போகிறார் ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஓடுறாங்க அவங்க பின்னாடியே. என்ன அர்த்தம் தெரியுமா? ஹன்ஸலா முனாஃபிக் ஆகி விட்டான். நஊது பில்லாஹ். ஹன்ஸலா சொல்றார், ஹன்ஸலா முனாஃபிக் ஆகி விட்டான், ஹன்ஸலா முனாஃபிக் ஆகி விட்டான், ஹன்ஸலா முனாஃபிக். மதீனா ஃபுல்லா சொல்லிட்டு போறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ஏதோ பாதிப்பு ஏற்பட்டு தன்னைத்தானே இவ்வளவு முனாஃபிக்ங்கிறது எவ்வளவு கொடுமையான பதவி அது, அதை போய் தனக்கு சொல்றாங்களே, ஓடி போய் பிடிச்சி இழுக்கிறாங்க, இங்க வாங்க ஹன்ஸலா என்று. ஹன்ஸலா மறுக்கிறார்கள், இல்லை என் உள்ளம் எல்லாம் வலிக்கிறது, ஏன் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்றீங்க, முனாஃபிக் ஆயிட்டான்னு சொல்றீங்க. ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட, நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்து ஹதீஸ் கேட்கும் பொழுது அதுல அப்படியே லயித்து போய் விடுகிறேன். இனிமேல் எனக்கு அல்லாஹ் ரசூல் தான், இனிமேல் எனக்கு வேறு யாரும் கிடையாது. என் வாழ்நாளில் எந்த விஷயத்திலும் நான் தேவையில்லாமல் அதிகம் ஈடுபட போவதில்லை. அல்லாஹ் ரசூல், ஹலால் பேணி நடப்பேன், ஹராம் தவிர்ந்து இருப்பேன், எல்லாம் எனக்கு தோன்றுகிறது. ஆனால் மஸ்ஜித் நபவியில் இருந்து வெளியே வந்து வீட்டிற்குள் நுழைந்த பிறகு அது அப்படியே மறக்கடிக்கப்படுகிறது. எனக்கு வீட்டுடைய கவலை அதிகமாகிறது, துன்யாவுடைய கவலை அதிகமாகிறது. அப்ப ரசூலோடு அமர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு கல்பு வருகிறது, வீட்டுக்கு வரும் பொழுது இன்னொரு கல்பு வருது. அப்ப இது முனாஃபிக் தானே, அப்ப நான் நயவஞ்சகன் தானே. ரசூல் கிட்ட இருக்கும் பொழுது ஒரு முகமும், வீட்டிற்குள் வந்த பிறகு ஒரு முகமும், இது முனாஃபிக் இல்லையா என்று சொன்ன உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? நாஃபக அபூபக்கர், ஒருவேளை அபூபக்கரும் முனாஃபிக் ஆகிவிட்டானோ என்று சொன்னாங்க. நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஈடா துன்யாவுல யாருமே கிடையாது. சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஈடாக யாரா இருக்காங்களா துன்யாவுல? கூனு மஅஸ் சாதிகீன், உண்மையாளர்களோடு நீங்கள் இருங்கள் என்பதற்கு உண்மையான உதாரணம் யாருன்னு சொன்னா சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான்.
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பண்பு பற்றி நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். உண்மை பேசுபவர், நம்பகமான நபர், நபியை போன்று ஒத்தொரு இருப்பவர், நபி இருக்கும் பொழுது ஒரு நபி இருந்தால் அது சய்யிதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சூளுரைக்கப்பட்டவர்கள். ஏன் வாழும் காலகட்டத்திலே சொர்க்கத்திற்காக சுப செய்தி சொல்லப்பட்ட ஒரு நபர். ரசூலும் அவர்களும் ஒரே போன்று. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய இன்னொரு பேர் அபு குஹாஃபா. அந்த இதுல இருந்தாங்க இல்லையா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட குகையில, அதனால குகையின் தந்தை ஒன்று வந்திருக்கு. உங்க எல்லாருக்கும் தெரியும். ஏன் அபு பக்கர் அப்படின்னு அவங்களுக்கு பேர் வந்துச்சுன்னு சொன்னா, பக்கர் என்பது கன்னி பெண்களுக்கு சொல்லப்படக்கூடிய வார்த்தை, அதாவது இளவல்களுக்கு சொல்லப்படக்கூடிய வார்த்தை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்த பெண்ணிலே இளவலான பெண் யார் என்று சொன்னால் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா. அவர்கள் பிக்ர் என்பதனால் அவர்கள் அபூபக்கர் என்று அவர்களுக்கு பெயர் வந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு பெயர் எப்படி வச்சாங்கன்னா சித்திக் என்று பெயர் வைத்தார்கள். சித்திக் என்றால் என்ன அர்த்தம்? உண்மையாளர் என்று அர்த்தம். இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் மாணவி அவங்க ஓதும் பொழுது அந்த மிஅராஜுடைய அந்த ஆயத்தை ஓதுனாங்க இல்லையா, பனிஸ சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. அந்த ஆயத்து இறங்க அந்த சம்பவம் நடக்கும் பொழுது சித்தீக் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரும் நம்பாத பொழுது நம்பினார்கள் என்பதற்காக வைத்தார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஆச்சரியம் என்ன தெரியுமா? உண்மையிலே ரசூலுல்லாஹ் அன்னைக்குதான் சித்தீக்னு சொல்லல. நீங்க வரலாற்று விஷயங்களை எடுத்து பார்த்தா தெரியும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்தது ஒரு 40ஆக இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வை ஈமான் கொண்டது ஒரு 40 இருந்தாலும் சிறு வயதிலிருந்தே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழமையில் சீனியராக இருப்பது யாருன்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தான். அபூபக்கர் சித்திக்கை பத்தி சொல்றாங்க, பிறந்ததிலிருந்து இஸ்லாத்திற்கு வந்த 40ம் 40க்கு பிறகு அவர்கள் வாழ்ந்த முழு காலமும் வாயில் இருந்து ஒரு நாள் கூட ஒரு சின்ன பொய் கூட வந்ததில்லை. செய்தன அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் கூட அவங்க வாயிலிருந்து என்ன வந்ததில்லை? பொய் வந்ததில்லை. குறைஷிகள் இருந்த மார்க்கத்தில் இருந்தாலும் பொய் உரைக்காத நம்பகமான தன்மை நாவு என்பது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உண்டு. அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க போவோம், எனக்கே பயமா இருக்கு, நான் முனாஃபிக் ஆயிட்டோம்னு பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. யார சொல்லலாம்? எங்களுக்கு ஈமான் இருக்கு, யகீன் இருக்கு, நாங்க நல்லபடியா தொழுகிறோம், நாங்க நல்லபடியா ஓடுறோம், உங்களோட இருக்கும் பொழுது மார்க்கத்தையும் உங்கள் மீது உண்டான மஹப்பத்தும் அதிகமாக எங்களுக்கு பொங்கி வருகிறது. ஆனால் எங்கள் வீட்டிற்கு போன பிறகு அது மறந்து விடுகிறது நாயகமே, நாங்கள் என்ன செய்வது என்று கேட்டார்கள். ஹன்வலாவை நான் பிடித்து வந்திருக்கிறேன், ஹன்வலா சொல்வதை போன்று எனக்கும் அப்படி ஒரு நிலை ஏற்படுகிறது, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாக்கல் ஈமான் என்று சொன்னார்கள். தாக்கல் ஈமான், அதுதான் ஈமான் என்று சொன்னார்கள். ஒற்றை வார்த்தை. எங்கெல்லாம் நான் அல்லாஹ் ரசூலை விட்டு தூரமாய் விட்டனோ என்று ஒரு மனிதன் கவலைப்படுகிறானோ, எங்கெல்லாம் பூமேனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை நாம் விட்டு விட்டோமோ என்று ஒரு மனிதன் கவலைப்படுகின்றானோ, எங்கெல்லாம் ஒரு மனிதன் நமக்கும் இஸ்லாமும் கொஞ்சம் தூரமாக இருக்கிறது, மார்க்கம் இல்லையே, வீட்டில தீன் இல்லையே, வீட்டில சுன்னத்தை பேணலையே, நம்ம தவறளித்து விட்டோமோ என்று எப்பெல்லாம் ஒரு முஸ்லிம் கவலைப்படுகிறானோ அதுதான் ஈமான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ், அதுதான் ஈமான் என்று சொன்னார்கள். என்ன விளங்குகிறது தெரியுமா பெருமக்களே? நம்ம எவ்வளவு டாப்ல போய் இபாதத்தில் இருந்தாலும், நம்ம எவ்வளவு விஷயங்கள்ல உயர்ந்து போனாலும் நம்முடைய உள்ளத்துல ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கணும். நம்ம சரியா செய்கிறோமா? இங்க எங்கேயாவது பலவீனமாக இருக்கிறதா? இந்த இடத்துல நாம எந்த இடத்துல நம்ம தவறளித்து விட்டோம்? உறவுகளை சரியாக அனுசரிக்கிறோமா? மஹப்பத்து ரசூல்ல எந்த அளவுக்கு நம்ம பேரி நடக்கிறோம்? நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்து விஷயத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம் என்று யோசிக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க நம்பிக்கை என்பதற்கு குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கு, தவக்குல் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. நாம எல்லாம் வண்டியில ஏறி உட்கார்ந்த உடனே சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி சுப்ஹானல்லாஹி சக்கரனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினின் ஓதுறோம்ல துஆ. ஓதி முடிச்ச உடனே என்ன? தவக்கல்து அலல்லாஹ்,
எங்கேயாவது நம்ம ஒரு பெரிய வேலை செய்யும் பொழுது என்ன வார்த்தை வரணும் வாயிலிருந்து? தவக்கல் து அலல்லா, அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து செய்கிறேன். அது அப்படியே சுபிட்சமாயிடும் இன்ஷா அல்லாஹ். பயணங்கள்ல போகும் பொழுது குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வார்த்தையை சொல்லுகிறான், வயின் ஜனஉ லிஸ்ஸில்மி ஃபஜ்னஹ் லஹா வ தவக்கல் அலல்லாஹ். நீங்கள் ஈமான் கொள்ளும் விஷயத்தில அல்லாஹ்வை நீங்க முழுமையாக நம்புங்கள், அல்லாஹ் உங்களுக்கு அதை கொண்டு வருவான். ஏனென்றால் நம்பிக்கையாக யார் இருக்கிறார்களோ அவர்களில் தான் அல்லாஹ் நம்பிக்கை வைக்கிறான் என்று குர்ஆன் சொல்லுகிறது. தவக்குல் குர்ஆன்ல 40 இடத்துல வருது தவக்குல். ஃபல்யதவக்கலில் முஃமினூன், முஃமின்கள் தவக்குல் வைக்கட்டும் அப்படின்னு ஒரு வசனம் வருது. இன்னொரு வசனத்துல வருது ஃபல்யதவக்கலில் முதவக்கிலூன், உண்மையிலே நம்பி என்னை நம்பி இருப்பவர்கள் என்னை நம்பியே இருக்கட்டும் அப்படின்னு இன்னொரு வசனம் வருது. இப்படி தவக்குல் அப்படிங்கிற இந்த வேர்டு குர்ஆன்ல 40 இடத்துல வருது. இதை ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னு சொன்னா, எப்ப நம்பிக்கை வரும் தெரியுமா? நீங்க குர்ஆனை எடுத்து பார்த்தா தெரியும். அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுக்கும் கட்டுப்படுங்கள், அவன் ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள். நல்லா கவனிக்கணும். அல்லாஹ் சொல்றான், எனக்கு நீங்க என்ன கட்டுப்படுறீங்களோ ரசூலுக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள். என்ன அர்த்தம் இது? முஸ்லிம்கள் முஃமின்கள் யாரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல? சஜிதா செய்யல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவன் அல்ல. இதுல ரொம்ப தெளிவா இருக்கிறோம். அவர்கள் இறைவனா? இல்லை. இன்னொரு சமூகம் ஒரு நபியை இறைவனாக ஏற்றது. சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை, மோசஸை, ஆபிரகாமை, ஜீசஸை. ஆனால் நபியை ஒரு சமூகம் ஏற்றாலும் எங்கள் முஹம்மதை நாங்கள் இறை தூதர் என்றுதான் சொல்கிறோம். ஆனால் இறை தூதரை எந்த அளவுக்கு நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் ஈமானில் என்பதை தான் பார்க்கணும். ஒரு பெண்மணி சின்ன சின்ன விஷயங்கள்ல கண்ணியப்படுத்துறாங்க பாருங்க. சின்ன விஷயம். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பெண்மணி, உங்கள் எல்லோருக்கும் தெரியும். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சின்னம்மா, காலா, மகரமானவங்க தான். அவங்க பார்க்கலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி நிற்கலாம், பார்க்கலாம். அந்த மாதிரி உண்டான அமைப்புள்ள உள்ள உறவில் உள்ள ஒரு பெண் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுமே வீட்டில் இருந்து ஓய்வெடுப்பதற்கு வீட்டினுடைய வெளியில இருக்கிற ஒரு திண்ணையில படுப்பாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்ன மாதிரி தான், யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய முதுகு ஃபுல்லா, முதுகு முழுக்க பேர்த்த ஈத்த மரத்தினுடைய அந்த பாய் அச்சுள் இருக்கிறதே, கிஸ்ரா, ஷாம் எல்லாம் வெற்றி பெற்ற முஸ்லிம் மன்னர், பெரும் பெரும் மன்னர்கள் எல்லாம் நல்ல மெத்தையில படுக்கிறாங்களே, உங்களுக்கு ஒரு நல்ல போர்வை வாங்கி தந்தா நல்லா இருக்குமே, ஏன் இப்படி படுக்கிறீங்கன்னு கேட்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அத்துன்யா கதலவா. உமர், இது துன்யா என்று சொன்னார்கள். இது துன்யா என்று சொன்னார்கள். அவசியம் இருக்கிறது, தேவை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, பதவி இருக்கிறது, எனக்கு அவ்வளவு உயர்வு இருக்கிறது, சையதுல் கௌனைன், ஈருலக தலைவர் தான். ஆனால் இது துன்யா. உமர் அப்படிதான் படுப்பாங்க. ரசூலுல்லாஹ் கொஞ்சம் வெயில் அடிக்குது, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா உள்ள வர்றாங்க. உள்ள வரும்பொழுது பாக்குறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நிழல் விழாது. நம்மை மாதிரி இப்ப இந்த விளக்குல நம்ம கையாட்டும் பொழுது நிழல் வருது இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வெளிச்சம் வரும் பொழுது நிழல் விழாது. ஏன்னா அவங்களே நூறு. சுப்ஹானல்லாஹ், அவங்களே ஒரு நூறு, வெளிச்சம் வராது, அந்த நிழல் விழாது. ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிழல் விழுந்து அதில் வேறு யாரேனும் கால் பாதம் பட்டுவிடக் கூடாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய பூமேனியையே பரக்கத்தாக ஆக்கி வைத்தார். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குருதி வெளியே வந்தாலும் சொட்டு வடியாது, ரத்தம். அதெல்லாம் போனா நிறைய பேசலாம். இந்த தாயிஃப் வீதியில போகும்பொழுது ரத்தம் வடிஞ்சிச்சுன்னு சொல்லி சம்பவம் சொல்லுவாங்க இல்லையா? ரத்தம் வடியல, ரத்தம் வெளியே வந்தது, வடிந்து விடக் கூடாது. ஒரு கால் அந்த ரத்தம் பூமியில் பட்டு இருந்துச்சுன்னு சொன்னா 2 மலையையும் அல்லாஹ் சேர்த்து தாயிஃபை அடிச்சிருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொன்றுமே ஹுர்மத், கண்ணியம், ஈமான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவங்களை எந்த அளவுக்கு சஹாபாக்கள் நேசித்து ஈமான பாதுகாத்தாங்கிறதுக்காக சொல்றேன். இதை நாம என்ன நேசிக்கிறோம்? நம்மளுடைய நேசம் எங்கே இருக்கிறது? சுப்ஹானல்லாஹ்.
அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேர்வை வந்தா வேர்வை வடிந்து கீழே விழாது. நமக்கெல்லாம் வேர்வை வருது இல்ல, இந்த வேர்வை முத்து முத்தா இருக்கு. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்குள்ள என்ட்ரு ஆகும் பொழுது ரசூலுல்லாஹ் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஈத்த மர பாய் இருக்கிறது, அதன் மேலே படிந்தவாறு படுத்திருக்கிறார்கள். மேனியில் நுபுவத்து முத்திரை இருக்கு இல்லையா, அந்த நுபுவத்து முத்திரைக்கு மேலாக பார்க்கிறார்கள் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்துட்டு கிட்ட வர்றாங்க. உம்மு சுலைம் எப்படின்னு சொன்னா நம்ம மலேசியாக்காரங்க மாதிரி சொல்லலாம். ஏன்னா லேடிஸ் எப்படி இங்க பெண்கள் வேலைக்கு போறாங்களோ அவங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அத்தர் பிசினஸ் பண்ணாங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா நல்ல அத்தர் பிசினஸ், தரமான அத்தரை கிடைக்கும் அவங்கள்ட்ட. அது அவங்க கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் எப்பனா இதுக்கு பிறகுதான் தரமான அத்தரை நான் பெற்றேன் என்று சொல்கிறாங்க. கையில குப்பி வச்சிருக்கிறாங்க, அந்த அத்தர் குப்பி இருந்த அத்தர் எல்லாம் ஒண்ணு ஊத்திட்டு அந்த குப்பியை கையில எடுத்துட்டு, மகன் தானே முறையில யாருதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்னம்மா தானே, கிட்ட போய் அமர்ந்து அந்த குப்பியில எடுத்து அவங்களுடைய அந்த வேர்வை முத்துக்கள் இருக்கு இல்லையா, முத்து முத்தா இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமா அந்த குப்பியில சேகரிக்கிறாங்க. 1 2 3. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் தெரியுமே நம்மள மாதிரி தூக்கம் கிடையாது. நான் தூங்கி இருந்தாலும் என்னுடைய கண்கள் உறங்கினாலும் என்னுடைய கல்பு உறங்காது நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா நாம தூங்கினா நாமளும் தூங்கிடுவோம், நம்மளோட இருக்கிற கல்பும் தூங்கிடுவோம். ஆனா நாம தூங்கிட்டா என்ன ஸ்பெஷல்னா பக்கத்துல யாரும் தூங்கவே முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில என்னென்ன செய்ய முடியுமோ தூக்கத்துக்கு பிறகு நம்ம என்ன செய்ய முடியுமோ செஞ்சிருவோம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகான விளக்கத்தோட இருக்கிறாங்க. வந்திருக்கிறது உம்மு சுலைம் என்று அறிந்து கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கி விட்டு உம்மு சுலைம் குப்பியில வேர்வை எடுக்கிறார் என்பதை அறிந்து கொண்டும் கூட நபி அவர்கள் அமைதியாகவே காண்பித்துக் கொண்டிருந்தார்கள் என்று வருகிறது. ஆயிஷா அம்மா வெளியே நின்று யார் அது என்று கத்தும் பொழுதுதான் ரசூலுல்லாஹும் சுதாரித்து உம்மு சுலைமும் சுதாரித்து வெளியே வந்து நின்றார்கள். என்ன நடக்கிறது என்று கேட்கும் பொழுது உம்மு சுலைம் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், நான் இப்படி யதார்த்தமா வந்தேன், வீட்டுக்கு வரும்பொழுது உங்களுடைய வேர்வை துளிகளை பார்த்தேன். நீண்ட நெடிய காலமாக நான் எத்தனை அத்தர்களை பார்த்திருக்கிறேன் நாயகமே, உங்களுடைய வேர்வை துளியில் வரும் நறுமணமே நறுமணம் யா ரசூலுல்லாஹ். இதில் உள்ள நறுமணத்தை இந்த அரபு தேசத்தில் எங்குமே பெற்றதில்லை. கொஞ்சமேனும் உங்கள் துளியை என் அத்தரில் சேர்த்தால் அரபு நாடு தமிழுமே என்பதற்காக நான் எடுத்துக்கொண்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபதபஸ்ஸம ஸ்மைல் பண்ணாங்க அப்படின்னு ஹதீஸ்ல வருது. தடுக்கல, அதை லைட்டா சிரிச்சிட்டு ஓகே ஓகே நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நபி அவர்கள் எனக்கு அனுமதி தந்தார்கள். ஒரு ஈமான் இதுல என்ன இருக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிற நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு நேசத்தில் இருக்கிறார்கள், சஹாபாக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். ஈமானுடைய உயிரோட்டத்தோடு இருப்பார்கள். எந்த அளவுக்குனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வுது செய்யும் பொழுது உங்கள் எல்லோருக்கும் தெரியும், உருவாவை அனுப்பி வைக்கிறான் அபூலஹப், அபூ ஜஹல், உமையா இவங்க எல்லாம் சேர்ந்து உருவாவை அனுப்பி வச்சு இந்த சஹாபாக்கள் இவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி அனுபவிக்கிறான். ஏன்னா நிறைய நாள் மதீனாவுல இருந்துட்டு இப்ப மக்காவை நோக்கி வந்திருக்கிறாங்க. மக்காவில வந்தவங்க மதீனாவுல இருந்து எப்படி சேஞ்சஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க, போய் உருவா போய் செக் பண்றாரு. யார? ஒரு உதாரணத்துக்கு நம்மளுடைய மதரசால மாணவர்கள் எப்படி இருக்காங்க உஸ்தாத்மார்கள் செக் பண்ணுவாங்க. நம்மளுடைய மதரசா இருக்குன்னா இப்ப வெளியே இருந்து வரக்கூடிய அஜத்துமார்கள்லாம் மாஷா அல்லாஹ் எவ்வளவு பெண்கள் ஒரு செக் ஒரு பாக்குறாங்கல்ல, எப்படி அவங்கள்ட்ட ஈமான் இருக்கு. பயானுக்கு கூட்டம் இருந்துச்சுன்னா இந்த மஹல்லால நிறைய ஈமான் இருக்கு மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையை நம்ம அல்லாஹ் கபூல் செய்வானாக. உருவா போய் பார்க்கிறாரு. போய் பார்த்தா சஹாபாக்களை பார்க்கணும் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரி நிற்கிறார். அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். ஏங்க அவர் உது செய்கிறார், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உது செய்கிறார். அந்த உதுவினுடைய தண்ணீர் முகத்திலிருந்து கீழே தாடியிலிருந்து வருவதற்கு முன்னால் அங்கு இன்னொரு கை நிற்கிறது. அவர் உது செய்கிறார், கையிலே தண்ணீர் ஊற்றி உது செய்கிறார். தண்ணீர் கையிலிருந்து கீழே வந்து விழுவதற்கு முன்னால் இன்னொரு கை வருகிறது. அந்த கையில் இருந்து அந்த தண்ணீர் ஒழுகுகிறது, இன்னொரு கை கீழே இருக்கிறது. அவர் உது செய்யும் தண்ணீரை கூட சஹாபாக்கள் பூமியிலே விடுவதில்லை. நீங்கள் அவர் ரத்தத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று உருவா சொன்னார். மட்டுமல்ல, வைதா தகல்லம ஃபஸமிஉ, ரசூல் பேசினால் கீழே குனிந்து பார்க்கிறார்கள். உங்கள் எல்லோருக்கும் தெரியுமா, சஹாபாக்கள் நிறைய பேர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கண்ணுக்கு நேரா பார்த்ததில்லை, பார்க்கவும் முடியாது. உருவா சொல்ற ஸ்டேட்மெண்ட்.
உருவா சொல்லுகிறார், இல்லா அபூபக்கர் வ உமர், சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த ரெண்டு பேர் மட்டும் தான் டைரக்ட் ஐ டு ஐ பார்ப்பாங்களாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஐ டு ஐ பார்க்கிற அந்த தௌஃபீக் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரெண்டு பேருக்கு தான் கொடுத்தா. மத்த எந்த சஹாபாக்களும் ஐ டு ஐ பார்க்கிறதே இல்ல. அவங்க ரசூலுல்லாஹுடைய ஜமாலியத்துல, ரசூலுல்லாஹுடைய நூரானியத்துல அதை பார்க்கிற எதிர்க்கிற சக்தி இந்த மக்கள்கிட்ட இல்ல. கீழே குனிஞ்சு கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அவர் சொன்னால் எதை வேண்டுமென்றாலும் செய்வார்கள். அவர்கள் அப்படி நீங்க எதுவுமே செய்துவிட முடியாது என்று உருவா சொல்வதை கேட்டு அபூஜஹல் அபூலஹப் முயன்று போவார்கள். ஏன் சொல்லுகிறேன் என்றால், நம்மளுடைய ஈமான், நம்மளுடைய யக்கீன் எப்பொழுது வேலை செய்யும் தெரியுமா? அது எப்பொழுதும் உயிரோட்டமாக இருக்க வேண்டும். ஒரு சார்ஜபிள்ல இருந்து கொண்டே இருக்கணும். அதுல ரொம்ப விசேஷமான ஆள் யாருன்னு சொன்னா அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அதுல ரொம்ப சஹாபாக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் பெருமக்களே. அதுல ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய உயிரோட்டமான ஈமானை தங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அதுல ஒரே ஒரு தாய்மார்கள் இருப்பதனால ஒரு சின்ன அமல் தான், ஆனா இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வருங்காலத்தில் அதை நீங்கள் செய்வீர்கள் என்று நம்புகிறேன். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மனைவியார். நபி அவர்கள் யாரை விட்டு கொடுத்தாலும் அன்னை ஹதீஜாவை விட்டு கொடுக்க மாட்டார்கள். குல்லமா கஃபரத் பின் நாஸ் வ ஆமனத் பி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா அம்மாட்ட அப்பப்போ சொல்லுவாங்க, வர்ற மக்கள்கிட்டெல்லாம் சொல்லுவாங்க, எப்பெல்லாம் என்னை மக்கள் நிராகரித்தார்களோ ஒற்றை நபர் ஹதீஜா மட்டும்தான் என்னை ஈமான் கொண்டார் என்று சொல்லுவார்கள். ஹதீஜாவின் இடம் ஸ்பேஸ் தனி. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் எப்பவெல்லாம் ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது பல்லில்லாத அந்த பெண்மணியை, குறைஷி பெண்மணியை பற்றி என்னிடம் பேசுகிறீர்களா என்ற உடன் ஹதீஸிலே வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நரம்புகள் புடைத்தது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகமெல்லாம் சிவந்தது. நான் தவறாக கேட்டுவிட்டோம் என்று ஆயிஷா அறிந்து கொண்டு பயந்து கொண்டு இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ பேசிய இந்த வார்த்தையை கடலில் குறித்து நினைத்தாலும், நீ பேசிய இந்த வார்த்தையின் துளியை ஆயிஷாம்மா கடலில் நினைத்தாலும் கடல் விஷமாகிவிடும். ஆயிஷா, ஹதீஜாவை பற்றி அப்படி பேசாதே என்று சொன்னார்கள். ஹதீஜாவை பற்றி அப்படி பேசாதே. ஹதீஜா என்ன என்று நினைத்தாய் நீ? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முதலில் நான் அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தும் பொழுது என்னோடு இருந்து முதலில் சஜிதா செய்தது ஹதீஜா என்ற பெண்மணி தான் ரலியல்லாஹு அன்ஹா. முதலில் குர்ஆனை எடுத்து வந்து குர்ஆனின் வஹியை எடுத்து காண பொழுது என்னிடம் இருந்து பெற்ற வேட்கை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், பைத்துல் இஸ்லாம். ஹதீஜா அம்மாவுடைய வீட்டுக்கு பேர் என்ன? நம்ம வீட்டுக்கு பேர் என்ன இருக்கு? தாருல் ஹம்த், பைத்துல் ஹம்த். ஒவ்வொரு பேர் வைப்பீங்கல்ல, நம்ம வீட்டுக்கு ஒரு பேர் வைப்போம்ல. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்கு பேர் என்ன? பைத்துல் இஸ்லாம். ஏனென்றால் இஸ்லாம் நடந்ததே அந்த வீட்டுக்குள்ளதான். ஹதீஜா அம்மா, அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க எல்லாம், உமர் ரலியல்லாஹு, இவங்க எல்லாம் வந்து நிற்கிறது யார் வீட்டுல தான்? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வீடு தான். இன்னைக்கும் நீங்க அந்த வீடு எங்க இருக்கு தெரியுமா? இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்கள் எல்லோருக்கும் ஹஜ்ஜும் உம்ராவும் நசீபாக்கி தருவானாக. மக்காவில ஹரம் இருக்கு இல்லையா, அந்த 79ஆம் நம்பர் கேட்டுக்கு நேரா நீங்க பார்த்தா கிளாக் டவருடைய என்ட்ரன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த கிளாக் டவர் அதுக்கு கீழே இருக்கிற அந்த இடம் ஃபுல்லா அன்னை ஹதீஜா அம்மாவுடைய இடம் தான். அதுதான் ஹதீஜா அம்மா. அன்னைக்கே செல்வ சீமாட்டி, சாதாரண செல்வ சீமாட்டி இல்ல, 80,000 மில்லியன் டாலருக்கு சொந்தமான ஒரு ஜவுளி கடை ஓனர் யாருன்னா அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இஸ்லாத்துல வரலாற்றிலேயே அவர்களுடைய செல்வத்திற்கு ஈடாக அடுத்து இந்த தலைமுறை சஹாபாக்கள் பார்த்தது சையதுனா அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வியாபாரத்தை தான். அதுக்கு முன்னாடி யாரு தான்? அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபபஷ்ஷிர்ஹா பைத்தன் ஃபில் ஜன்னah. இந்த வீட்டை இஸ்லாத்திற்காக வழங்கிய பொழுது என் வாயிலிருந்து முதலில் சொர்க்கத்தில் ஒரு வீடை அல்லாஹ் கொடுக்கட்டும் என்று நான் சுப செய்தி சொன்னது ஹதீஜாவிற்குத்தான் சொன்னேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 25 வயது 40 வயது, ஏறக்குறைய 40 65 வயதில் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள்.
அல்லாஹ் நம்முடைய மக்களை, பெண் மக்களை, நம்மளுடைய பெண்களை, நம்முடைய முன்னோர்களுடைய பெண்களை அவர்களின் கூட்டத்திலே அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே இருக்கும் பொழுது பலவீனமான நிலையிலே கதீஜா ரலியல்லாஹு அவர்கள் வருகிறார்கள். கையிலே அப்பொழுதும் பாத்திரத்தோடு, உடல் முடியவில்லை, கணவனுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று பாத்திரத்திலே ஒரு கிண்ணத்திலே உணவு எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் என்று கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஏனம்மா கதீஜா அம்மாவை பார்த்து சொல்றாங்க, ஏனம்மா அமைதியாக இருக்கட்டும், நான் வருகிறேன் அந்த பாத்திரத்தை எடுக்க. நீங்கள் உட்காருங்கள் முஹம்மத், நீங்கள் உட்காருங்கள், நான் வருகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ் நீங்கள் உட்காருங்கள், நான் வருகிறேன். நடந்து வர முடியவில்லை, தளர்கிறது கால்கள். 25 ஆண்டு காலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனைவியோடு வாழுகிற வாக்கிய பெற்றது அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. 25 வருஷத்திலும் இவர்கள் எதை நினைக்கிறார்களோ அதையே கதீஜா அம்மா நினைப்பார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எதை நினைக்கிறார்களோ அதையே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைப்பார்கள். ஒருவருக்கு ஒருவர் எந்த இடத்திலும் சளைத்ததே இல்லை. கடைசி தருணம் இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கிட்ட வந்துட்டு வாங்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வரும்போது அந்த பாத்திரம் கீழே விழுது. பாத்திரத்தை பிடிக்கிறாங்க கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. பிடித்து விட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அமர்கிறார்கள். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மடியிலே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலை இருந்தது. அவர்கள் துயில் போகிற மறைகின்ற நேரத்தில் இங்கு கண்மணியர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நறுமணம் மிக்க மடியிலே, பாக்கியம் நிறைந்த நெஞ்சத்திலே யார் இருக்கிறார்? அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கிறார்கள். பொத்தி கொண்டு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கதீஜா 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 என்று சொல்வார்கள். சுப்ஹானல்லாஹ். கண் மயங்குகிறது. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கண் மயங்குகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கதீஜா ஹாதிஹி ஜிப்ரீல், ஜிப்ரீல் வந்திருக்கிறார் கதீஜா, ஜிப்ரீல் வந்திருக்கிறார் கதீஜா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போய் பார்க்கறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் அக்ரிஉல்லாஹு ஸலாமுன் அலா ஸௌஜி கதீஜா, கதீஜாவுக்கு நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள், இப்பொழுதுதான் அல்லாஹ் என்னிடத்தில் கதீஜாவுக்கு சலாம் சொல் என்று சொல்லி அனுப்பினான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து நிற்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கதீஜா எழுங்கள், கதீஜா உங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சலாம் சொல்லி அனுப்புவதாக இதோ ஜிப்ரீல் வந்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உடனே கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், ஹுவஸ்ஸலாமு அலைஹிஸ்ஸலாம், ஹுவஸ்ஸலாம் வ மின்ஹுஸ்ஸலாம். நம்மள மாதிரி வலைக்கும் சலாம் யாருக்கு சொல்ல முடியாது? யாருக்கு சொல்ல முடியாது? அல்லாஹ்வுக்கு சொல்ல முடியாது. அல்லாஹும்ம அன்தஸ் சலாம், அவன்தான் சலாம். வ மின்கஸ் சலாம், அவனிடமிருந்து தான் சலாம். அவனே சலாம், அவனுக்கு எதற்கு சலாம்? கதீஜா அம்மா சொல்கிறார்கள், ஹுவஸ் சலாம் வ மின்ஹுஸ் சலாம். நாயகமே நீங்கள் சொல்லுங்கள், அவன்தான் சலாம், அவனிடமிருந்து தான் எனக்கு சலாம் வர வேண்டும் என்று சொல்லுங்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செல்லவில்லை. ஜிப்ரீல் சொல்கிறார்கள், அல்லாஹ்வே சலாம் சொல்லிவிட்டான் கதீஜாவிற்கு, என் சலாமையும் எத்தி வையுங்கள் நாயகமே. என் சலாமை சொல்லுங்கள். கதீஜா, ஜிப்ரீல் எத்தனை தடவை வந்திருக்கிறார்? எல்லா நேரத்திலும் குர்ஆனை கொண்டுதான் ஜிப்ரீல் இறங்கினார் கதீஜா. ஆனால் என் வாழ்நாளில் ஒரே ஒரு முறை மட்டும் தான் கதீஜா குர்ஆனை இறக்காமல் ஜிப்ரீல் உன் மீது சலாம் சொல்வதற்காக இறங்கி இருக்கிறார் கதீஜா என்றார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பதிலுக்கு வ அலைஹிஸ்ஸலாம், நபியே ஜிப்ரீல் சொல்லிடுங்கள், அவர் மீதும் சலாம் உண்டாகட்டுமாக என்று பதில் சொன்னார்கள். ஏன் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கதீஜா அம்மா கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எல்லா பெண்களுக்கும் இந்த சலாம் இருக்குமா என்று கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய அந்த சமையல் அறையில் இருந்து நீங்கள் உள்ளே வருவதற்கு முன்னால் நானும் உங்களை பார்த்து கொண்டே இருந்தேன். நீங்கள் மட்டும் உங்களுடைய ஹீமத்தை, உங்களுடைய தலையில் இருக்கும் துண்டை வீட்டிற்குள் நீங்கள் அணியாமல் இருந்திருந்தால் ஜிப்ரீல் வந்திருக்கவே மாட்டார். சுப்ஹானல்லாஹ். நம்ம எல்லாம் ஓர்ணி வெளியே போட்டு வரோம்ல, வீட்டிற்குள்ளும் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அவர்கள் ஓர்ணி போட்டிருப்பார்கள். நீங்கள் உங்கள் தலையை மட்டும் மறைக்காமல் இருந்திருந்தால் ஜிப்ரீலை நாம் சந்தித்திருக்க முடியாது. எல்லா காலங்களும் உங்களுடைய ரோமங்களை, உங்கள் தலையை மறைத்து ஈமானோடும் ஒழுக்கத்தோடும் நீங்கள் இருக்கிற இந்த காட்சியை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைவின் முகமாய் உங்களுக்கு சலாம் சொல்லி அனுப்பினான் என்று பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஹஸரத், இவ்வளவு நேரம் பயான் நல்லா தானே போயிடுச்சு ஹஸரத், எங்களுக்கு கடைசியில
வீட்டிலையும் ஓர்னி போட்டு ஸ்காப்பை போட்டு நாங்க எப்படி ஹசரத் இருக்கிறது? அப்ப பாயை தொப்பி போட சொல்லுங்க ஹசரத். எங்களை மட்டும் சொல்றீங்க, பாயை தொப்பி போட சொல்லுங்க ஹசரத். இல்லையம்மா, உலகத்தில் நிறைந்த ஈமான் எங்கிருந்து பிறக்கிறது தெரியுமா? உங்களிடம் இருந்துதான் பிறக்கிறது. ஒரு 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 இல்லம், ஒரு வீடு அது இஸ்லாமாக ஆகுவதும், அது ஈமானோடு நிரப்பதும், அந்த வீடு ஈமானின் உயிரோட்டமாக இருப்பதும் முக்கிய காரணம் யார் என்று சொன்னால் தாய் தான் பெருமக்களே, பெற்றோர்கள் தான். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோட்டம் உள்ள ஒரு ஈமானை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அதற்கு பின்னால் வாழ்ந்த காலங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அவர்களை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம். இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு இருக்கும் பொழுது ஹதீஜா அம்மாவை பற்றிய வரலாறுகளை பேசுவோம். நிறைய விஷயங்கள், எந்த சாதாரணமா இல்லை. உலகத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவுக்கு பின்னால, கதீஜா அம்மா மறைவுக்கு பின்னாடி அன்னை ஆயிஷா அம்மா வந்திருக்கிறாங்க, மாரியத்து கிருத்தியாவெல்லாம் இருக்கிறாங்க. வாழ்க்கை வரலாற்றுகளை நிறைய போவோம். கடைசி காலம் வரைக்கும் ஆயிஷா அம்மா கூட இருக்கும் பொழுது கூட கதீஜா அம்மாவுடைய சகோதரி, அவங்க சிஸ்டர் சகோதரியை பார்க்கும் பொழுதெல்லாம் பார்க்கிறது கதீஜா அம்மாவுடைய சகோதரியை தான். அல்லாஹும்ம ஹாலா, அல்லாஹும்ம ஹாலா, யா அல்லாஹ் ஹாலாவுக்கு நீ மறக்க செய்வாயாக. ஏன்னா கதீஜாவுடைய சகோதரி. அவங்க நேசிக்கிறது எப்படி பாருங்களேன், ஈமானை நேசிக்க. நான் எப்போதுமே சொல்வது உண்டு, நம்மளுடைய ஈமான் எப்பொழுதுமே துடிப்பாக உயிரோட்டம் உள்ளமாக இருக்க வேண்டும் என்றால் அதில் இருக்கக்கூடியவர்களுடைய தொடர்போடு நாம் இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். நம்மளுடைய தொடர்புகள் அதோட தொடர்புகளோடு இருக்கணும். மஸ்ஜிதுடைய தொடர்புகள், மதரசாவினுடைய தொடர்புகள், குர்ஆனுடைய தொடர்புகள், குர்ஆனை கற்றுக் கொடுக்கிற உஸ்தாதுமார்கள், குறிப்பாக மதரசாக்கள். நம்மளுடைய ஈமான் மதரசா மிக முக்கியம் பெருமக்கள். இப்ப பாருங்க எவ்வளவு பிள்ளைகள் இங்க ஓதுறாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகள், அதுவும் குறிப்பாக நமது மஸ்ஜிதில் நடைபெறக்கூடிய நிறைய சேவைகள். நான் சமீபத்தில் கேள்விப்பட்டேன், மதியம் காலை நேரத்துல ஒரு 11 மணி வரைக்கும் இங்க கிளாஸ் நடந்து கொண்டு இருக்கிறது. எவ்வளவு சேவைகள்! இதுவெல்லாம் உயிரோட்டத்தை காட்டுகிறது. வெறும் நம்ம மதரசாவில் வெறும் தொழுகை மட்டுமல்லாமல் ஈமானுடைய உயிரோட்டத்தோடு நடைபெற்று வருவது என்பது மிக முக்கியமான அம்சங்கள். இது வீட்டிலே இன்ஷா அல்லாஹ் நடைபெற வேண்டும் பெருமக்களை. இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ் வீட்டிலே நம்மளுடைய இபாதத்துகள் வெறும் வேடிக்கைக்காக இல்லாமல், நம்மளுடைய இபாதத்துகள் வெறும் காட்சிக்காக இல்லாமல், அது உயிரோட்டம் உள்ள இபாதத்துகளாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. நம்முடைய கல்வியில், நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் அல்லாஹ் எப்படி ஆரோக்கியத்தோடு வைத்திருக்கிறானோ, நம்முடைய இபாதத்தையும் அல்லாஹ் ஆரோக்கியமாக ஆக்கி அருள் புரிவானாக. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை, அவர்களுடைய வழியை எந்த இடத்திலும் பிசகாமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. உயிரோட்டம் உள்ள ஈமானை வழங்கி வாடும் காலங்கள் எல்லாம் செல்வத்தில் பரக்கத்தை கொடுத்து, கடனில்லாத வாழ்க்கையை அல்லாஹ் வழங்கி, தொழுகையில் கலா இல்லாத தொழுகையை தொழக்கூடிய பாக்கியத்தை வழங்கி, எல்லா விதத்திலும் பரக்கத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் வழங்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. அல்ஹம்துலில்லாஹ், இந்த நேரம் வரை சிறப்பான முறையில் ஈமானுடைய உயிரோட்டத்தை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று புத்தகங்களை அவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். அன்னை கதீஜாவோடு, அவர்களுடைய மனைவியோடு அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதனை எல்லாம் சொல்லும் பொழுது, அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வடதுகையாக இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை முதலிலே மக்கா நகரத்திலே பரப்பும் பொழுது யாரும் ஈமான் ஏற்றுக்கொள்ளவில்லை, முன்வரவில்லை, பெருமானார் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கவில்லை. முதலில் ஈமானை ஏற்றுக்கொண்ட ஒரு பெண்மணி என்று சொன்னால் அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், உங்களுடைய ஈமானை நீங்கள் புதுப்பித்துக் கொண்டே இருங்கள் என்று
நம்மவர்களுக்கு சொல்லித் தந்திருக்கின்றார்கள். காரணம், நாம் அப்பொழுதைக்கு அப்பொழுது சில தவறுகளை செய்து கொண்டிருப்போம், சில பிரச்சனைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருப்போம். நம்மளுடைய ஈமான் எங்க இருக்கிறது என்பதை நம்மளுக்கே தெரியாது. அதனால் உங்களுடைய ஈமானை நீங்கள் அடிக்கடி புதுப்பித்துக் கொண்டே இருங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்னும் திருக்கலிமாவை அடிக்கடி சொல்லி நம்மளுடைய ஈமானை புதுப்பிக்கும் வாய்ப்பை அல்லாஹ் நம்மவர்களுக்கு தந்து நல்லோர் பார்ப்பார்கள். யானபி ஸல்லல்லாஹு வைத்து ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். या नबी सलाम अलैकुम, या रसूल सलाम अलैकुम, या हबीब सलाम अलैकुम, सलावतुल्लाहि अलैकुम. अशरक़ल बद्रु अलैना فاختفت منه البدور مثل حسنك ما رأينا قط يا وجه سروري أنت شمس أنت بدر أنت نور فوق نوري أنت يكسير وغالي أنت مصباح صدوري يا حبيبي يا محمد يا عروس الخافقين يا مؤيد يا ممجد يا إمام القبلتين ما رأى وجهك يسعى يا كريم الوالدين كصافي المبارك وردنا يوم النشور أنت غفار الخطايا والذنوب الموبقات أنت ستار المصابي ومقيل الأثرات يا ولي الحسنات يا رفيع الدرجات كفر عني ذنوبي واغفر عن سيئاتي عالم سر وأخفى مستجيب دعواتي ربي ارحمنا جميعا بجميع الصالحات لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم. اللهم صل على السلام عليكم ورحمة الله وبركاته.